ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னைத்தான் தேடிக்கொண்டே இருக்கிறேன். வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் துளைத்து விட்டாய். எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்காமலேயே இருக்கிறது. ஆனால் நீ இதுவரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் சோர்ந்து போனது கிடையாது. கட்டாயமாக சாய் நமக்காக எல்லா விஷயத்தையும் செய்து கொடுப்பார். நல்லதொரு மாற்றத்தையே தருவார் என்று நீ நம்புகிறாய். கண்டிப்பாக நீ தேடிக்கொண்டும் ஒவ்வொரு இடத்திலும் நான் உனக்கான எல்லா உதவிகளையும் செய்து வாழ வைப்பேன். பலர் பலவிதமாக உன்னுடைய மனதை காயப்படுத்தி அதன் மூலமாக சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஏன் பட்டிருக்கலாம் இல்லை, படுகிறார்கள். அவர்கள் அனைவருமே பார்த்து வியக்கும் வண்ணம் உன் வாழ்வில் நீ தேவைப்பட்டதை அடையும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சில தவறான ஒரு முடிவுகளை உனக்கு சொல்லலாம். இந்த விஷயத்தை செய். வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அது உனக்கு முதலும் நீதான் முடிவெடுக்க வேண்டும். அடுத்த முடிவும் நீதான் முடிவெடுக்க வேண்டும். மற்றவர்கள் உன் வாழ்க்கைக்காக யாரும் எப்பொழுதும் தெரியாத ஒரு நபரோ இல்லை உனக்கு நன்றாக தெரிந்த ஒரு நபரோ உன் வாழ்க்கைக்காக உனக்கு பிடிக்காமல் முடிவெடுக்க விட்டுவிடாதே. புரிகிறதா என் தங்கமே? செல்லமான பிள்ளைக்கு இன்னும் ஒன்றுமே தெரியவில்லை. என்னுடைய பிள்ளையை கைக்குள்ளேயே வைத்து வளர்த்து விட்டேன். அதனால் வெளி உலகம் என்றால் என்னவென்பதையே இன்னும் என்னுடைய பிள்ளை புரிந்து கொள்ளவே இல்லை. சுபிக்ஷமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருப்பதினால் உன் வாழ்வில் இனிமேல் வரும் ஒவ்வொரு நாளும் மிக மிக அற்புதமான நாளாக மட்டுமே இருக்கும். நிச்சயமாக நான் ஒரு விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தங்கமே, நீ பல போராட்டத்தில் மத்தியில்தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். எதுவுமே உனக்கு அவ்வளவு சுலபமாக கிடைத்தது கிடையாது. எல்லாமே கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு ஒவ்வொரு இடத்திலும் அவமானங்கள், எப்பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்படியே இருந்துதான் ஒவ்வொரு விஷயத்தையுமே நீ பெற்றுக்கொள்கிறாய். இந்த உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெறும் ஒவ்வொன்றும், அதாவது கஷ்டப்பட்டு பெறும் ஒவ்வொன்றும் உனக்கு நிலையானதாகத்தான் இருக்கும். நேரில் நன்றாக பார்த்து பேசுவார்கள். ஆனால் பிறகு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி உன்னை பார்த்து குறை பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். அது போன்ற நபர்களை எல்லாம் ஒதுக்கி வைப்பதுதான் உன் வாழ்க்கையில் மிக மிக சிறந்ததாக இருக்கும். உன்னுடைய வாழ்வில் இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த சாயாகிய நான் துணையாகவும் இருப்பேன். அதே சமயம் உன்னுடைய வாழ்வில் நான் பல இடங்களில் உனக்கு எது ஆபத்து, எது சரி, எது தவறு என்று உனக்கு சொல்லியும் கொடுப்பேன். ஆனால் இது எதையுமே புரிந்து கொள்ளாமல், எந்த ஒரு விஷயத்தையுமே தெரிந்து கொள்ளாமல் நீ பாட்டுக்கே ஏதாவது ஒன்று செய்து கொண்டு பிறகு அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது என்றால் என்னிடம் கேட்கக்கூடாது. சுதாரிப்பாக இருக்க வேண்டும். அந்த சுதாரிப்பு தான் உன்னுடைய வாழ்க்கையை மேலே மேலே அடுத்தடுத்து மேலே கொண்டு செல்லும். புரிந்தால் உனக்குத்தான் நல்லது. தங்கமே, எதையுமே நான் அவ்வளவு சுலபமாக வெளியில் சொல்வது கிடையாது. ஆனால் உன்னுடைய விஷயத்தில் எதையும் உன்னிடம் சொல்லாமல் இருப்பது கிடையாது. ஏன் தெரியுமா? கவலைகள் வந்துவிட்டது என்றால் நீ மிகவும் அதிலேயே உடைந்து விடுகிறாய். அதனால்தான் நான் ஒரு முடிவெடுத்தேன். நல்லதோ கெட்டதோ தன்னுடைய பிள்ளைக்கு தெரிந்து விடட்டும். என்னவாக இருந்தாலும் அந்த பிள்ளையானது நல்லபடியாக எதிர்த்து நின்று போராடும் என்று முடிவெடுத்துதான் ஒவ்வொரு விஷயமும் நல்லதோ கெட்டதோ உன்னுடைய காதுக்கு வந்து போட்டுக்கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய மனதளவில் நீ மிக மிக அன்பானவள். எல்லோரும் சொல்லலாம் உன்னை பார்த்து. ஏதாவது ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நீ அன்பே இல்லாதவள், போலியானவள் என்று 1000 வார்த்தைகள் பேசலாம். ஆனால் தெய்வத்தின் கண் பார்வையில் நீ மிக மிக தூய்மையானவள். யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் நீ மற்றவர்களுக்காக பல நாள் வாழ்ந்துவிட்டுத்தான் இப்பொழுது உன்னுடைய பிள்ளைக்காகவும் உனக்காகவும் வாழ ஆரம்பித்து விட்டாய். பல பேருக்கு இன்னுமே உன்னுடைய குணம் இதுதான், உன்னுடைய எண்ணம் இதுதான் என்பது புரியவே இல்லை.
இன்னுமே எதையுமே புரிந்து கொள்ளாமல் நீ தவறுதான் செய்கிறாய். மற்றவர்களை நீ புரிந்து கொள்ளவில்லை என்று மற்றவர்களை தான் பற்றி பேசுகிறார்கள். உன்னை பற்றி தான் குறை பேசுகிறார்களே தவிர உன்னை யாருமே இங்கு நீ நல்லவள் என்று சொல்லவும் இல்லை, உன்னை பாராட்டவும் இல்லை. எத்தனையோ நாள் பொறுத்து விட்டாய். எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தனியாக நின்று நீ செய்தும் விட்டாய். அதனால் இனிமேல் எதையும் நினைத்து நீ கவலைப்படக்கூடாது. எல்லா விஷயத்தையும் கடந்து வந்த நீ நிச்சயமாக இப்பொழுது இருக்கும் இந்த கடினமான பாதையிலும் இருந்து நீ கடந்து வருவாய். கல்லும் முள்ளும் எல்லா விஷயத்தையும் பார்த்த உனக்கு இப்பொழுது நடக்கும் இப்பொழுது இந்த விஷயத்தையெல்லாம் நினைத்தால் கவலையே வரக்கூடாது. அந்த அளவுக்கு சிறு வயதிலிருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டுத்தான் இப்பொழுது இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாய். எல்லாமே பொறுமையாக செயல்படு, பொறுமையாக பண்ணு. நான் இருப்பேன் துணையாகவும். நிச்சயமாக அற்புதத்தை நிச்சயமாகவே நான் செய்வேன். காலப்போக்கில் என்னுடைய அனைத்து லீலைகளையும் நீ புரிந்து கொள்வாய். அந்த அளவுக்குத்தான் நான் உன்னை வாழ வைக்கப் போகிறேன். அதாவது இப்பொழுது இருக்கும் இந்த நிலையிலும் இன்னும் கொஞ்ச காலத்தில் நீ பார்க்க போகும் நிலையும் முற்றிலும் வேறுபாடாக இருக்கும். இப்பொழுது நீ கஷ்டப்படுகிறாய், இன்னும் கொஞ்ச நாளில் சந்தோஷப்படுவாய். நீ எதிர்காலம் என்று நினைக்கிறாய். எதிர்காலம் என்றால் என்ன? நீயே சொல் பார்க்கலாம். 10 வருஷத்திற்கு அப்புறம் நடப்பதா, இல்லை 1 வருஷத்திற்கு அப்புறம் நடப்பதா? கிடையாது. ஏன், நாளை நினைப்பது கூட அது எதிர்காலம்தான். இப்பொழுது இருப்பது மட்டும்தான் உன் கையில் இருக்கும் நிகழ்காலம். நாளை இருப்பதும் எதிர்காலம்தான். ஏன், இன்றோடு உன் கஷ்டம் முடிந்து நாளை பிரம்மாண்டமான வாழ்க்கை உனக்கு அமையலாம். அதனால் ஒரு பொழுதும் தவறான எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்காதே. நல்லது நடக்கும். காலப்போக்கில் உன்னுடைய மனநிலைமை இவ்வளவு சோர்வாக இருக்கிறது அல்லவா? இது மாறும். முற்றிலும் நாம் செய்த அனைத்து விஷயங்களும் சரியாகத்தான் செய்திருக்கிறோம் என்று நீயே நம்பும் அளவுக்கு உன் வாழ்க்கையின் உயரம் மிக மிக பிரம்மாண்டமாக மாறும். சந்தோஷம் மட்டும்தான் ஒருவனுக்கு தேவை. கண்டிப்பாக அந்த அனைத்து சந்தோஷமும் உன் வாழ்வில் கிடைத்திட இந்த சாய் என்றுமே உனக்கு துணையாக இருப்பேன். நீ பட்ட அனைத்து விஷயத்திலும் நான் துணை இருப்பேன். நான் உன்னுடைய அப்பா. உன்னை எப்பொழுதுமே கண்காணித்துக் கொண்டு உனக்கு என்னென்ன தேவைகளோ அது அனைத்தையுமே செய்து கொடுத்து கொண்டு தான் இருப்பேன். புரிகிறதா என் தங்கமே? வாழ்நாள் முழுவதும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்கிறேன். சந்தோஷமாக இரு. எப்பொழுது உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.